கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இவ்வசனங்களிலே முதலாவது பவுல் திருப்தி உள்ளவராய், கண்டென்ட்மெண்ட், எல்லாம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் உண்மையாக பவுலுக்கு நிறைய குறைவுகள் இருந்தது. அவர் அந்த குறைவுகளை குறித்து பேசாம தனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு அவர் நன்றி உள்ளவராக இருந்தார். நான் கடந்த வாரம் நம்முடைய சபையிலே ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன். இப்போ அவங்க வியாதி நிமித்தமாக ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரப்போ அவங்களால பஸ்ஸு ஏற முடியாது, கைப்பிடிச்சு பஸ்ஸு ஏற முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளார அது குறித்து கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நாள் அவங்க பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க 2 கைகளுமே இல்லை அந்த பெண்மணிக்கு. ஆனால் அந்த அந்த பெண்மணி அந்த 2 கைகளும் இல்லாத சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி இறங்குறத பார்த்த உடனே அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே, என்னுடைய உடலில் தான் பலன் இல்லை, ஆனால் அவங்களுக்கு கைகளே இல்லை, இருந்தாலும் அவங்க இதை செய்யும்போது நான் ஏன் உண்மை குறை கூறுகிறேன் என்று சிந்தித்து பார்த்தேன் என்று சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு என்ன இல்லை அப்படிங்கிறது குறித்து நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறத குறித்து நம்ம நினைத்து பார்க்கணும். 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் கணக்கு கொடுக்கிறவராக இருந்தார். ஹி வாஸ் அக்கௌண்டபிள். இவர் சொல்றாரு, எப்பாப்ராத்துவின் கையிலே நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ பிலிப்பி பட்டணத்து மக்கள் எப்பாப்ராத்து என்பவன் மூலமாக அந்த காணிக்கையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க கொடுத்த காணிக்கைக்கு கணக்கு ஒப்புவிக்கும் விதத்தில் இந்த எப்பாப்ராத்துவை திரும்ப பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்புகிறார். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அவங்களுக்கு வர வருமானத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு விரும்புறது கிடையாது. சப்போஸ் சபையில் கூட போதகர்கிட்டையோ சபை கமிட்டிக்கிட்டையோ இல்லை ஒரு பெரிய ஊழியக்கார்கிட்டையோ போயிட்டு அவங்களுக்கு வர வருமானத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்குறப்போ அவங்க சபிக்கிறாங்க விசுவாசிகளை. இதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்மை அதுவும் இல்லைங்க. பவுல் மக்கதோனியா மக்கள் மத்தியிலும் கொரிந்திலும் எருசலேமுக்கு காணிக்கை வசூல் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்கிறாரு, உங்களுடைய காணிக்கையை மட்டும் நீங்கள் கொடுக்காம நீங்கள் ஒரு பிரதிநிதியை தெரிந்து கொண்டு அவங்கள என்னோட அனுப்புங்க. நாங்கள் 2 பேரும் போய் இந்த காணிக்கையை எருசலேமில் இருக்கிற ஏழை மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், உதவி செய்கின்றோம். அதை குறித்து அந்த நபர் உங்கள்கிட்ட வந்து கணக்கு கொடுக்கணும். அப்போது கடவுளுக்காக நம்ம பணம் வசூல் பண்ணுவோமே என்றால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு நம்ம கணக்கு கொடுத்தே தான் ஆகணும். நான் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. 3வது அவர் சொல்கிறாரு, உண்மையான காணிக்கைகள் கடவுளுக்கு பிரியமான பலியாக மாறுகிறது. அது சொல்ல, நீங்கள் கொடுத்த காணிக்கை கடவுளுக்கு சுகந்த வாசனையுள்ள பலியாக மாறியது. நான் முழு மனதோடு உதாரத்துவமாய் கடவுளுடைய ஊழியத்தின் மீதும் கடவுளுடைய பிள்ளைகள் மீதும் அக்கறை கொண்டு நான் காணிக்கை கொடுக்கும்போது அது கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்னு, அந்த வாசனையை கர்த்தர், அந்த சுகந்த வாசனையின் பலியை கர்த்தர் நுகர்ந்த போது அதை செலுத்தியவர்களே ஆசீர்வதித்தார். அப்போ நம்முடைய காணிக்கைகளை முழு மனதோடு உண்மையாய் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் நிச்சயமாக அதற்கான ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். எனவே பவுலை போல எல்லா சூழ்நிலையிலும் திருப்தி உள்ளவர்களாகவும் பிறருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாகவும் உண்மையான காணிக்கைகளை கர்த்தருக்கு பலியாக செலுத்துகிறவர்களாகவும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.